ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனம் 17. தூயவர்களின் உழைப்புக்கு ஞானம் கைமாறு கொடுத்தது. வியப்புக்குரிய வழியில் அவர்களை நடத்தி சென்றது. பகலில் அவர்களுக்கு நிழலாகவும் இரவில் விண்மீன் சுடராகவும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உழைப்பு உயர்வானது. காகிதம் மேலே பறப்பது காற்றடிப்பதால், ஆனால் பறவை மேலே பறப்பது அதன் முயற்சியால். அதனால் உழைப்பை நம்புங்கள், அது மட்டுமே வெற்றியை கொண்டு வரும். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 21ஆம் நாள். உழைப்பு உயர்வானது, உன்னதமானது, மாண்புமிக்கது. மனித வாழ்வில் புதிய மாற்றம் உணர்வது. உழைப்பு மனிதரின் தலையெழுத்தையே மாற்றிவிடும் தன்மை கொண்டது. உதிரத்தை உழைப்பாக்கி உலகத்தை உயர்த்திடும் உண்மையான உழைப்பாளிகளை நன்றியோடு நினைவு கூறுவோம். உழைப்பால் உலகை உயர்த்தும் உன்னத தோழர்களால் தான் கல்லாய் கிடந்த இந்த பூமி பந்து கர்ப்பம் தரித்து உயிர் பிடித்திருக்கிறது. உடல் முழுவதும் சகதிகள் பூசி இந்த உலகத்தை மிளிரச் செய்தவர்கள் உழைப்பாளிகள். உழைப்பாளர்களின் தோளில் உயர்ந்திருக்கிறது இச்சமுதாயம். அவர்களின் உழைப்பின் வியர்வை நாற்றம்தான் நம் நாட்டை மணக்கச் செய்யும் மகரந்த துகள்கள். அவர்களில் கரங்களில் ஏற்படும் வடுக்கள் தான் நம் தேசத்தை அறிமுகப்படுத்தும் அடையாளம் என்பதை மறவாதீர்கள். உழைப்பாளர்கள் ஏற்படுத்தி இருக்காவிட்டால் நம் பூமி தாய்க்கு பட்டாடை ஏறு. உழைப்பாளர்கள் பாறைகளை உடைத்தி இருக்காவிட்டால் இந்த பூமி சக்கரத்தின் அச்சுக்கள் ஆயுள் இழந்திருக்கும். உழைப்பாளர்கள் ஓய்வெடுக்க ஒதுங்கினால் ஓட்டத்தை நிறுத்திக் கொள்ளும் இந்த உலகம். உலகின் படைப்புகள் எல்லாம் உழைப்பின் சிதறல்களே. உலகத்தில் இருந்து உழைப்பை கழித்தால் வெறும் மண்ணும் கல்லும் தான் மிச்சம். எனவே இத்தவ காலத்திலிருந்து உழைப்பாளர்களை மதிப்போம். உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ்வோம். ஜெபம். உழைப்பின் மேன்மையை கற்றுத்தருபவரே எம் இறைவா, 6 நாட்கள் ஓய்வின்றி இப்பூமியை கவியுற படைத்து இன்பம் கண்டவரே, இச்சமூகம் முன்னேற வாழ்வின் இலக்கை அடைய மறைமுகமாக நாளும் உழைத்து கொண்டிருக்கும் உழைப்பாளர்கள் தங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறவும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்க அருள் தாரும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையில் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி: உலகத்திலிருந்து உழைப்பை கழித்தால் மிச்சம் இருப்பது எது? இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளின் அருளை பெற்று தரும் காலமாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக
மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து